நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் விவாதித்தபடி, சிறந்த வாய்ப்புகளைத் தேடி மக்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளியேறுவது இடம்பெயர்வது என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நாம் தொடர்வோம். பல்வேறு வகையான இடம்பெயர்வுகள் என்ன என்பதையும், அது புலம்பெயர்ந்தவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதையும் பார்க்கலாம். கற்றுக்கொள்வீர்கள். இடம்பெயர்வை வரையறுக்கவும், இடம்பெயர்வுக்கான காரணங்கள், இடம்பெயர்வு முறையை வகைப்படுத்தவும், அவர்கள் சேரும் இடத்தில் குடியேறுபவர்களின் பிரச்சினைகளை விளக்கவும், உள் மற்றும் சர்வதேச இடம்பெயர்வின் தாக்கங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகளை விளக்குங்கள். முக்கிய வார்த்தைகள். இடம்பெயர்வு பொதுவாக வேலை தேடி தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாக வசிக்கும் புதிய இடத்திற்கு மக்கள் பயணிக்கும் செயல்முறை. குடியேற்றம் வெளிநாட்டில் நிரந்தரமாக வாழ வரும் செயல். புலம்பெயர்தல் நிரந்தரமாக ஒரு நாட்டை விட்டு வெளியேறி மற்றொரு நாட்டில் வாழச் செல்லும் செயல்முறை. பருவகால இடம்பெயர்வு பருவகால அடிப்படையில் ஒரு இடத்தில் அல்லது மற்றொரு இடத்தில் இருந்து மக்கள் நகர்வு. எல்லை இரு நாடுகளை அல்லது பிற பகுதியை பிரிக்கும் ஒரு கோடு. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பல்வேறு சமூக, பொருளாதார, அரசியல் காரணங்களால் இடம்பெயர்வு எழுகிறது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, இந்தியாவில் ஒவ்வொரு 4வது நபரும் புலம்பெயர்ந்தவர். இடம்பெயர்வு மாநிலத்திற்குள் அல்லது வெளியில் இருக்கலாம். இது இருக்கலாம். கிராமத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு. கிராமத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு. சர்வதேச இடம்பெயர்வு. சிலர் கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்கின்றனர். பெரும்பாலும் தங்கும் காலம் 6 மாதங்களுக்கும் குறைவாக இருக்கும். இடம்பெயர்வு 2 வகைப்படும்: உள்நாட்டு இடம்பெயர்வு மற்றும் சர்வதேச இடம்பெயர்வு. உள் இடம்பெயர்வு 2 வழிகளில் நிகழ்கிறது. கிராமத்திலிருந்து கிராமப்புற இடம்பெயர்வு, கிராமத்திலிருந்து நகர்ப்புற இடம்பெயர்வு. சர்வதேச இடம்பெயர்வுகள். குடிவரவு மற்றும் குடியேற்றம். கிராமத்திலிருந்து கிராமப்புற இடம்பெயர்வு. கிராமப்புற தொழிலாளர்களில் பெரும் பகுதியினர் குறுகிய காலத்திற்கு மற்றும் குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏற்படும் துன்பம் காரணமாக இடம்பெயர்கின்றனர். அவர்கள் முக்கியமாக விவசாய தொழிலாளர்கள் அல்லது அவர்களின் பூர்வீகத்தில் உள்ள குறு விவசாயிகள் மற்றும் பெரும்பாலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள்.
1990களில் தேசிய ஊரக தொழிலாளர் ஆணையம் தனது அறிக்கையில் சமச்சீரற்ற வளர்ச்சி மற்றும் பிராந்திய ஏற்றத்தாழ்வு பருவகால இடம்பெயர்வுகளை தூண்டியது மற்றும் துரிதப்படுத்தியது. சில பழங்குடியினர் பகுதிகளில் அணைகள் மற்றும் சுரங்கங்கள் கட்டுவதற்காக மக்கள் இடம்பெயர்ந்ததால் பருவகால இடம்பெயர்வு அதிகரித்துள்ளது. கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர்வு. கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் இடம்பெயர்வது முக்கியமாக போதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் கிராமப்புற வேலைகளில் கிடைக்கும் வருமானம் போதாது. மக்கள் அதிக வருமானம் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிக வாய்ப்புகள் மற்றும் சிறந்த சேவைகளாக இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்புடன் இடம்பெயர்கின்றனர். பெரும்பாலான நகர்ப்புற புலம்பெயர்ந்தோர் தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டும் மற்றும் அமைப்புசாரா துறையில் வேலை தேட வேண்டும். அவர்கள் வியாபாரிகள், பெயிண்டர்கள், பழுது பார்ப்பவர்கள், ரிக்ஷா இருப்பவர்கள், கட்டுமான தொழிலாளர்கள் போன்றவர்களாக இருக்கலாம். கிராமப்புறங்களிலிருந்து மக்கள் நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் தொழில் மற்றும் பிற சேவை நடவடிக்கையில் வேலை செய்கின்றனர். இது அவர்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் சிறந்த குடும்ப வாய்ப்புகளுக்கு கல்வி, புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய திறன்களை பெறுவதற்கும் ஒரு இயற்கையான காரணமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லாததால் பலர் நகர்ப்புறங்களுக்கு செல்கிறார்கள். இந்த மக்களுக்கு நகரங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள சேரிகளில் வாழ்க்கை நிலைமை மோசமாக உள்ளது, ஏனெனில் இட நெருக்கடி மற்றும் குடிநீர் மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட இல்லை. அவர்கள் எதிர்பார்த்த வேலை பாதுகாப்பும் தகுந்த வருமானமும் இல்லை. அன்றாட வேலையாட்களாகவே தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். பல குடும்பங்கள் தங்கள் பூர்வீகம், அதாவது சொந்த இடம் மற்றும் சேருமிடம் இரண்டிலும் குடியிருப்புகளை கொண்டுள்ளன. அவர்கள் வேலை மற்றும் பருவங்களைப் பொறுத்து இரண்டு இடங்களுக்கு இடையில் மாறுகிறார்கள். இடம்பெயர்வு என்பது குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களின் நடமாட்டத்தையும் உள்ளடக்கி இருக்க வேண்டிய அவசியமில்லை. நகர்ப்புற புலம்பெயர்ந்தோர் தங்கள் திறன்கள் மற்றும் கல்வி தகுதிகளைப் பொறுத்து வெவ்வேறு வேலை தேடும் வழிமுறைகளை பயன்படுத்துகின்றனர். சர்வதேச இடம்பெயர்வு. குடியேற்றத்திற்காக சர்வதேச எல்லைகளை தாண்டி மக்கள் நகர்வது
சர்வதேச இடம்பெயர்வு என்று அழைக்கப்படுகிறது. சொந்த நாட்டை விட்டு வேறு நாட்டில் குடியேறுவது புலம்பெயர்தல் ஆகும். வேறு நாட்டிலிருந்து வந்து நம் நாட்டில் குடியேறுவது குடியேற்றம். இந்தியாவில் இருந்து சர்வதேச இடம்பெயர்வு இரண்டு வகைகளாகும். தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் தொழில்முறை நிபுணத்துவம் கொண்டவர்கள் அமெரிக்கா, கனடா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா மற்றும் பிற வளர்ந்த நாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர். தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், மருத்துவர்கள் மற்றும் மேலாண்மை வல்லுநர்கள் இந்த வகைக்கு எடுத்துக்காட்டுகள். இரண்டாவது வகை சர்வதேச இடம்பெயர்வு என்பது தற்காலிக ஒப்பந்தத்தின் பேரில் மேற்கு ஆசியாவின் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு செல்லும் திறமையற்ற மற்றும் அரைதிறன் கொண்ட தொழிலாளர்கள். ஏறக்குறைய இந்த தொழிலாளர்கள் அனைவரும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குப் பிறகு இலக்கு நாடுகளில் உள்ள வேலை நிலைமையைப் பொறுத்து திரும்பி வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் மேற்கு ஆசியாவிற்கு இடம்பெயர்கின்றனர். மேற்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் தொழிலாளர்களில் 3/5 கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த தொழிலாளர்களில் கணிசமான பிரிவுகள் கட்டுமான திட்டங்கள், பராமரிப்பு, சேவைகள், போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளனர். மக்கள் இடம்பெயர்ந்தால் என்ன நடக்கும்? புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தங்கள் பணியிடங்களில் நியாய விலைக் கடைகளில் உணவு தானியங்களை பெற முடியாததால் உணவுக்காக அதிக செலவு செய்கிறார்கள். அவர்கள் கடுமையான சூழ்நிலையிலும் சுகாதாரமற்ற சூழ்நிலையிலும் வாழ்வதால் அவர்கள் உடல்நலக் குறைபாடுகளால் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் நோய்களுக்கு ஆளாகிறார்கள். குவாரிகள், செங்கல் தோட்டங்கள், கட்டுமான தளங்கள் மற்றும் சுரங்கங்களில் வேலை செய்பவர்கள் உடல்வலி, சூரிய ஒளி, தோல் எரிச்சல் மற்றும் நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர். முதலாளிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றாததால் தொழில்துறை பகுதிகள் மற்றும் கட்டுமான தளங்களில் விபத்துகளும் பொதுவானவை. புலம்பெயர்ந்தோர் ஒழுங்கமைக்கப்பட்ட துறையை சேர்ந்தவர்கள் அல்லாததால் பல்வேறு சுகாதார மற்றும் குடும்ப பாதுகாப்பு திட்டங்களை அணுக முடியவில்லை. சில சமயங்களில் குடும்பங்கள் இடம்பெயரும்போது பெற்றோருடன் செல்லும் குழந்தைகளுக்கு பாலர் அல்லது முன்பு பள்ளி வசதிகள் இருக்காது. வளர்ந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோரின் புதிய பணியிடங்களில் படிப்பை தொடர முடியாது. சில சமயங்களில் அவர்களின் சொந்த இடத்தில் உள்ள பள்ளிகள் திரும்பி வரும்போது அவர்களை மீண்டும் அழைத்துச் செல்ல மறுக்கின்றன.
ஆண்கள் தங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறும்போது குடும்பத்தின் அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ள வேண்டிய பெண்களுக்கும் கவனிப்பு தேவைப்படும் வயதானவர்களுக்கும் இது ஒரு பெரிய சவாலாக உள்ளது. அதனுடன் தொடர்புடைய மன அழுத்தம், கிடைக்கும் உணவு மற்றும் சமூக சூழல் ஆகியவை புலம்பெயர்ந்தோர் மீது ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இதுவும் இடம்பெயர்வின் நீளத்தை பொறுத்தது. பெரும்பாலான புலம்பெயர்ந்தோர் மற்றும் குறிப்பாக நீண்ட காலத்திற்கு செல்பவர்கள் பணம் அனுப்புகிறார்கள். இந்தியாவின் சில பகுதிகளில் ஏறக்குறைய மூன்றில் ஒரு பங்கு குடும்பங்கள் தங்கள் புலம்பெயர்ந்த உறுப்பினர்கள் அனுப்பும் பணத்தை சார்ந்து இருக்கின்றனர். பெரும்பாலான பருவகால புலம்பெயர்ந்தோர் பணத்தை அனுப்புகிறார்கள் அல்லது சேமிப்பை திரும்ப கொண்டு வருகிறார்கள். சில புலம்பெயர்ந்தோர் இலக்கில் வேலைகளை மேற்கொள்ளலாம், சேருமிடத்திற்கு தேவையான திறன்களை பெறலாம், வழக்கமான வேலைகளைப் பெறுவது எப்படி என்பதை அறிந்து கொள்ளலாம் மற்றும் தொடர்ந்து அல்லது நிரந்தரமாக இடம்பெயரலாம். சர்வதேச இடம்பெயர்வு கண்காணிப்பு. குடியேற்ற சட்டம் 1983 என்பது வெளிநாடுகளில் இந்தியர்களின் இடம்பெயர்வு மற்றும் வேலைவாய்ப்பை கட்டுப்படுத்தும் இந்திய சட்டமாகும். வேலைக்காக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான நிபந்தனைகளையும் இது வகுத்துள்ளது. பல்வேறு நாடுகளில் இந்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள தூதரகங்கள் குடியேற்ற சட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சட்ட நடைமுறைகளை பின்பற்றி சர்வதேச புலம்பெயர்ந்தோரின் நலனை பாதுகாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த காணொளியில் நாம் புரிந்து கொண்டோம்: இடம்பெயர்வுக்கான காரணங்கள், இடம்பெயர்வு முறையின் வகைப்பாடு, அவர்கள் சேரும் இடத்தில் குடியேறுபவர்களின் பிரச்சினைகள், உள் மற்றும் சர்வதேச இடம்பெயர்வின் தாக்கங்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள்.